அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவக்கோனே அதை பற்றாது அறுத்துவிடு தாண்டவக்கோனே சற்றே பிரமத்திசை தாண்டவக்கோனே உன்னுள் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவக்கோனே. இடைக்காட்டு சித்தர். இதே நேரம் அக்கா மட்டும் உயிரோட இருந்தா இந்த வீட்டுல நமக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஆனா இப்போ அக்கா கூட்ட எங்கம்மா போயிட்டு வரீங்க? ஆமா, இப்ப வந்து கேளு எங்க போனேன்னு. என்னமா சொல்றீங்க? உங்க அக்கா தனியா வெளியே போயிட்டாப்பா. ஐயோ, உட்காருமா. கால்ல வேற அடிபட்டு இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லுங்களேம்மா. தெரியலையேடா. இது பிடிப்பா. பாத்துமா. பார்த்து மெதுவா போடுப்பா. பாத்துமா, வலிக்க போகுது. ஈஸ்வரா. மா, என்னம்மா? டேய், சித்தர் சாமியும் ஜோசியரையும் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னப்ப நீ நம்பலையே. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா?
நான் துணி துவைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு பின்னாடி போனேன். தாப்பால் போட்டு வச்சிருந்த கதவை இவ எப்படி திறந்து வெளியில போனா? இவ கால்ல எப்படி அடிபட்டுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல கண்ணா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி இவ உயிருக்கு வந்த ஆபத்து இவ கால்ல அடிபட்டு இதோட போயிடுச்சு. அந்த ஈசனும் சித்தர் சாமியும் தான்ப்பா என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. நான் சொன்னடி சாமியை வேண்டிக்க எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. நிலத்தை அடக்க வந்தவனுங்க வந்த வேகத்துல ஓடி போயிட்டாங்க பாத்தியா? ஆனா உன் பேரன் தான் இன்னும் அவர் பின்னாடியே கொடை பிடிச்சிட்டு திரியறானே. அது எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாண்டி. பைரவ சித்தர் இன்னொரு தடவை நாய்களை ஏவி கடிக்க விட்டா கட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடப்பான். ஐயோ ரஞ்சினி, வாயா, என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? பாட்டி நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இது எப்படி பாட்டிகிட்ட சொல்லுவேன்? என்னையா மறைச்சு போய் நிக்கிறீங்க? என்ன விஷயம்? பிரசன்ட் ஐயா இல்ல, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். அருணாச்சலம் ஒரு வேலை விஷயமா டவுனுக்கு போயிருக்கான். என்ன விஷயம்? சும்மா எப்போ வருவாங்க தெரியாது. ஓ ராஜதுரை அந்த கழுதை எங்க ஊரை சுத்துதோ அதுவும் தெரியாது. ஓ ஏப்பு இடத்த அளக்க வந்தவனுங்க சொல்லிக்காம கொடிக்காம ஓடி போயிட்டானுங்களாமே. அவங்க ஓடிட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா கேட்டீங்க போங்க. இத பத்தி பேசி ஊரே சிரிக்குது, உங்களுக்கு தெரியாதா? அவங்க போனா என்ன? அவங்கள மாதிரி 100 பேர் என்னால கொண்டு வர முடியும். பணத்தை விட்டறிஞ்சா அவங்கள மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. அது சரி. பணத்துக்கு வேலை செய்யறவங்களும் இருக்காங்க, பண்பாடு தெரிஞ்சு ஒதுங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னா பணத்துக்கு வேலை செய்யறவங்களும் இருக்காங்க, பண்பாடு தெரிஞ்சு ஒதுங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னா வந்தவங்க பண்பாடு தெரிஞ்சுதான் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட மகிமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, எதுக்கு வம்புன்னு ஓடிட்டாங்க. பாடி, நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க, நாங்க இந்த காலம். எங்களுக்கு எது வசதியோ அதுபடிதான் நாங்க நடந்துப்போம். யாருமே வரலனாலும் நான் களத்துல இறங்கி வேலை பார்ப்பேன், அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. விஜய் சார், எப்போ வந்தீங்க? என்ன சார் நின்னுட்டு இருக்கீங்க? ஏய் ரஞ்சனி, வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டியா? காபி தண்ணி குடித்தியா இல்லையா? நான் இப்பதான் வந்தேன். இருக்கட்டும் சார். ஏய் ரஞ்சனி, ஏன் நிக்கிற? போய் காபி எடுத்துட்டு வா. போ சார். வாங்க சார், உட்காருங்க சார். that's okay. கூல் சார், பாட்டி சிறான வாயாடியாச்சு, எதுவும் தப்பா பேசலையே? வாடா வா பேராண்டி, இனிமே நீ வந்துதான் எனக்கு பேச கத்து கொடுக்கணும். ஏய் கேள்வி ராஜதுரை, பார்ட்டி இஸ் a nice party. அவங்க சரியா தான் பேசுறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் a generation gap. இது எப்பவும் வரக்கூடியதுதான். பணத்தை விட்டு எரிஞ்சாலும் எடுத்த அளவுக்கு யாரும் வரலையான்னு பாட்டி கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லிருப்பேன்னு நீ நினைக்கிற? நல்லா இருக்கே சார் நியாயம். அதுக்காக எடுத்த வேலையை விட்டு அப்படியே ஓடிடுவோமா என்ன? நாமளே களத்துல இறங்கி வேலையை பார்ப்போம். இடத்த மெஷர்மெண்ட் பண்றது அவ்வளவு பெரிய கம்ப சுத்துறோமா என்ன? தேர் யோர் ராஜ்துரை, நானும் அப்படிதான் சொன்னேன். இடத்த அளந்துருவீங்க, நீங்களே கட்டடத்தை கட்டிடுவீங்களா? மிஷினை நீங்களே ஓட்டுவீங்களா? கரும்பு கட்டை நீங்களே ஏத்தி இறக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மனுஷன் தேவை. ஏய் கிழவி, உனக்கு அந்த கவலையே வேணாம். ஆளுங்க கிடைப்பாங்க. பாக்கலாம் பாரு. சார், இந்த கேள்வி சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. கிழவி வாயை முடிட்டு பேசாம இரு, சரியா?
ஓஹோ, கதை இப்படி போகுதா? She's so hot. Coffee so hot. குடிங்க. Very good coffee. குடிங்க. கில்லாடி சார் நீங்க. Hi Dad. சொல்லுங்க, என்ன விஷயம்? விஜய், இன்ஜினியர் சர்வைவர் என்ன பார்க்க வந்தாங்க. என்னவா? அங்கே அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள்லாம் சொன்னாங்க. அப்படியா? சரி. என்ன சரி? விஜய், இது பாரு, என்கிட்ட மறைக்காம சொல்லு. சாமி கிட்ட முறைப்படி உத்தரவு வாங்குனீங்களா இல்ல வேற ஏதாவது? வேற ஏதாவதுன்னா? என்ன டாட் சொல்றீங்க? மனுஷங்களா லஞ்சம் கொடுத்து சாதிக்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனா வந்தவங்க உத்தரவு வாங்குனதுல சந்தேகம் இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறதா சொன்னாங்களே. டாட், ஐ அம் யுவர் சன். நான் சொல்றது நம்புவீங்களா இல்ல மத்தவங்க சொல்றது நம்புவீங்களா? விஜய், சாதாரணமா ஏதோ செஞ்சு பிசினஸ்ல சாதிக்கிற மாதிரி விஷயம் இது கிடையாது. லுக் டாட், ஐ அம் நாட் a kid. இதே விஷயத்தை நீங்க பல தடவை என்கிட்ட சொல்லிருக்கீங்க. சரி, நான் வேற ஒரு இன்ஜினியரும் சர்வேரும் அனுப்ப சொன்னேனே. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். நீ உடனே இங்க கிளம்பி வா. டாட், நான் இப்போ வெளியே இருக்கேன். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். சரியா? பாய். சாரி. Thank you. Thanks for a nice coffee. Right. பாடி, நான் கிளம்புறேன். வாங்க அப்பு. Yeah. Damn it. இவனை பாத்தியா? இவெல்லாம் எங்க உருப்பட போறான்? என்ன சார், உங்க அப்பா என்ன சொல்றாரு? மறுபடி பெர்மிஷன் வாங்குனியான்னு கேக்குறாரு. சார், அது எப்படி சார்? அவங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்திருக்கும்? போன 2 பேரும் அவங்க இங்க கேள்விப்பட்டதெல்லாம் டாட் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால உடனே அங்க கிளம்பி வர சொல்றாரு. நீங்க போறீங்களா சார்? நோ நோ, நான் போனா என் மனசை மாத்த ட்ரை பண்ணுவாரு. இங்கே இருந்து அவரோட மனசை நான் மாத்தணும். நான் காலத்துல இறங்கிட்டேன். இனி யார் நினைச்சாலும் என்னை இழுக்க முடியாது. நம்ம சாதிக்கணும் ராஜ்துரை, சாதிக்கிறோம். ஓகே, பாய். வாப்பா பாண்டி. ஐயா, செலவு துணிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க வச்சுட்டுங்களா? வை. இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. சரிங்க ஐயா. ஆமா, சுகர் ஃபேக்டரிக்கு இடம் பார்க்கணும்னாங்களே, இடம் முடிவாயிடுச்சா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த 2 பேரும் ஊரை விட்டே ஓடிட்டாங்கல்ல. என்ன? பின்ன விஜய் சாரு அவர் வேலைமானத்தை எல்லாம் சாமி கிட்டயும் சித்தர்கிட்டயும் காமிச்சா அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? என்னப்பா சொல்ற நீ? விஜய் என்ன பண்ணாரு? பதிலுக்கு சாமியும் சித்தரங்களும் என்ன பண்ணாங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? விஜய் சாரு ஏதோ கண்கட்டு வித்தை பண்ணித்தான் மறு உத்தரவு வாங்கிட்டதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இடம் பார்க்க போற வழியில இன்ஜினியருக்கு மூச்சு திணறல் வந்து விஜய் சார் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல சார். அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. விஜய் சார் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல சார். அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. விஜய் சாருக்கு ஆத்திரம் மேல ஆத்திரம். அப்பவும் அடங்க மாட்டேங்கிறாரு. வேற ஆளுங்களை கொண்டு வருவேன், இல்ல நானே டேப்ப புடிச்சு அலப்பான்னு சொல்றாரு. அவங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க பாண்டி. எப்படியா சொல்றீங்க? பின்ன சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து ஓடுறவங்க பெரிய கல்வெட்டுல பதிச்சு வைப்பாங்க. இன்னும் என்னென்னவோ பிரச்சனை எல்லாம் நடக்க இருக்கு. பார்க்கலாம். என்னவோ சொல்றீங்க ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரிப்பா.
ஏமா கீரையை கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லைங்க ஐயா, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன கோவமோ தெரியல. வெடுக்குன்னு இதெல்லாம் ஏமா கொண்டு வர, எங்களுக்கு என்ன கீரை செய்ய தெரியாதா? ஒண்ணும் வேண்டான்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க ஐயா. அப்படியா? கண்ணனோட அம்மா அந்த மாதிரி பேசுறவங்க கிடையாது. என்னமோ தெரியலங்க ஐயா, இன்னைக்கு என்கிட்ட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. என்ன இருந்தாலும் நான் வீடு வீடா போய் பொருள் எல்லாம் விக்கிறவ தானே. என் கையால வாங்க சங்கடப்படுறாங்களோ என்னவோ. நீ சொல்றத கேட்க ஆச்சரியமா இருக்கு. அவங்க அது போல நடந்துக்கிற மாதிரி நீ ஏதாவது நடந்துக்கிட்டியா? ஐயோ, என்னங்க ஐயா நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து இத்தனை நாள் ஆச்சு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? என்னைக்காவது ஒரு வார்த்தை அதிர்ந்து உங்ககிட்ட பேசிருப்பேனா? முதல் தடவை கீரை கொடுத்தப்போ வாங்கிக்கிட்டவங்க இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே. நானும் உங்களுக்கு வாரம் அப்பளம் வடகம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதோட நீங்க கொடுத்தீங்கன்னு நான் சொல்லிதான் கொடுத்தேன். அப்படியும் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னா ஏதோ சங்கடத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் பாவம் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுவாங்க? என்ன மாதிரி ஆளுங்க மேல கோவத்தை காட்டினா தானே உண்டு. நான் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கலங்கய்யா. அவங்கதான் கீரையை வாங்கிக்கலையே, அப்புறம் ஏன் திரும்பி வரதுக்கு இவ்வளவு நேரம்? அது வந்துங்கய்யா, அவங்க கீரையை வாங்கிக்காம கதவை சாத்தின உடனே எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சியா. அதுதான் அப்படியே கோயிலுக்கு போய் ஏன்பா இப்படி ஒரு ஜென்மமா படைச்சேன்னு கண்ணீர் விட்டு அழுது அப்படியே சன்னதியிலேயே உட்கார்ந்துட்டு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரிங்கய்யா, இனிமே நான் அங்க போல. ஐயா, நீங்க பசியோட இருப்பீங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுங்களா? வேண்டாமா, எனக்கு பசிக்கல. நீ வேணா போய் சாப்பிடு. எனக்கு எதுக்கே சாப்பாடு? நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேனே. நான் என் வியாபாரத்தை முடிச்சிட்டு பஸ் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போறேன்யா. சரிங்கய்யா, நான் நாளைக்கு வரேன். சரிம்மா. நாம கொடுத்து விட்டு இருக்கோன்னு தெரிஞ்சும் ஏன் கண்ணனோட அம்மா கதவை சாத்திருக்காங்க? இவளும் தான் மேல எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போறா. என்னவோ நடந்திருக்கு, என்னன்னு தான் புரியல. ஹலோ சார். என்ன ராணி, குரலே வரல? உனக்கு கொடுத்த 24 மணி நேரத்துல இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. நீ என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ண. அமர் சார். ஆனா நீ என்னமோ அமர் சார் அப்படின்னு ராகம் போடுற. என்ன விஷயம்? சாரி சார், இங்க என்ன நடந்துச்சுன்னா. நீ எது சொல்ல வேண்டாம் சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். இங்க என்ன நடந்ததுன்னு போன்ல சொன்னா சரி வராது. நான் உங்களை நேர்ல பார்த்து சொல்றேன் சார். என்ன நடந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ப்ளீஸ் சார். ஒன்னும் தேவையில்லை. நீ சொல்ல போற கதையெல்லாம் கேட்கிற பொறுமை எனக்கு இல்ல. இனிமே நீ இடத்துக்கு வர வேண்டாம், நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு போனை கட் பண்ணாதீங்க சார். நான் இல்ல, எனக்கு பதிலா நீங்க யார் அனுப்பினாலும் சரி, உங்களால எதையும் சாதிக்க முடியும்னு எனக்கு தோணல சார். இங்க நாம எதையுமே செய்ய முடியாதபடி இந்த ஊர்ல ஏதோ ஒரு சித்து விளையாட்டு நடந்துட்டு இருக்கு சார். என்ன உன்னால முடியாத சித்து வேலை அது இதுன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறியா? என் ஃப்ரெண்டு காளிதாசன் என்ன ராமன்ல ஜெயில சித்து வேலையெல்லாம் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்றான். அவன மாதிரி நீ சொல்ற? என்ன கேனே நினைச்சியா? ஐயோ இல்ல சார், நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
ம் சரி வா. தேங்க்யூ சார், நான் வரேன்.